சத்தியவான் நந்தவனத்தை சுற்றி வருகிறான். அப்போது சாவித்திரி அங்கே நந்தவனத்தில் இருக்கின்றார். அந்த நந்தவனத்தை பற்றி சத்தியவான் பாடுகிறான். கமாஸ் ராகம், ஆதித்தாளம். இந்த தாளத்தை எடு சாமி, இந்த ஒரு தாளம். இந்த இது நவுத்துறியா கொஞ்சம்? கமாஸ் ராகம் ஆதித்தளம் போட்டே சார். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன், எந்த விதத்தினிலும் இதனை போல் கிடையாது என்பதை சந்தேகமேறி இசைந்தி போது. இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன், வகை வகை மலர் தோட்டம் மதுவண்டி நங்கள் கோட்டம், வகை வகை மலர் தோட்டம் மதுவண்டி நங்கில் கோட்டம், மயிலினங்கிலின் நாட்டம் மகாசிரேத்தம். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன். அப்போ அந்த அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிங்கம் துரத்துது, சாவித்திரி ஓடுகிறாள். அதை பார்த்து சத்தியவான் பாடுகிறான். ஓலமிட்ட ஓர் மாதின் குரல் கேட்குது, ஓலமிட்ட ஓர் மாதின் குரல் கேட்குது. ஓடி விரைவாக பார்க்க வேணும் நான் இப்போது, ஓடி விரைவாக பார்க்க வேணுமே நான் இப்போது. சிங்கந்தனை பங்கமடைய கொள்ளுவேன், சிங்கந்தனை பங்கமடைய கொள்ளுவேன். சீக்கிரத்தில் இந்த மாத ஆபத்தை நீக்கி செல்லுவேன், சீக்கிரத்தில் இந்த மாது ஆபத்தை நீக்கி செல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன். அப்போ சிங்கத்தை கொன்று விட்டு சத்தியவான் அந்த அயர்வில் உறங்குகிறான். அப்போ சாவித்திரி அவனை பார்த்து பாடுகிறாள் விருத்தம், அதாவது ஆனந்த பேரிவி. அந்த தொழுமாறனோ தண்டுலபவண்ணனோ அன்புரதி என்று மகிழின்ப மதனோ, கண்டு பணி வாழ்வினை துண்டுபட மோதிய கந்தனும் எங்களுமை தந்த சுதனோ, மண்டலமிலங்க வருகின்ற மதியோ மங்கிய நலங்க வர வந்த விதியோ, கொண்டர் புகழ் எங்கும் உர நின்ற பதியோ, கோகநகன் செய்து அனுப்பி வைத்த சதியோ, கோகநகன் செய்து அனுப்பி வைத்த சதியோ சதியோ. அவனை பற்றி அழகு வர்ணித்து பாடுகிறார். அப்போ இவன் பாடினா இல்லையா அந்த நந்தவனத்தை பற்றி, அதனுடைய தொலைச்சி ஒரு 4 வரி. பார்க்க இந்த வனம் நல்ல நந்தவனம் எனக்கு சொந்த வனம், வந்த இவனும் எவனம் எனக்கு கவனம். பார்க்க இந்த வனம் நல்ல நந்தவனம் எனக்கு சொந்த வனம், வந்த இவனும் எவனும் எனக்கு கவனம். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன். அப்ப இவனை பாடின உடனே அவன் அந்த தூக்கத்தில் தூங்கின்னு இருக்கான். அப்போ இவன் எழுதுறான், தெல்லுத்தமிழ் குதவு சீலன் திடுக்கிட்டு. அதாவது இப்போ போய் எழுதுறா. எழுப்பின உடனே இது என்ன ஜோதி வானிலிருந்து மின்னல் பூமி நழுவிட்டதா அப்படின்ட்டு அந்த அவளை பார்த்த உடனே பாடுதான். இது செஞ்சுருட்டி ராகம், தெல்லு, அதாவது காவடி சிந்து மெட்டு, தாளம் ஆதிதாளம். இந்த புக்கு எனக்கு இருக்கிறதுனால தெரியுது இந்த மெட்டு. நம்ம வச்சு சொல்லி கொடுத்தோமில்ல.
அந்தரமதி போல் முகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் அந்தரமதி போல் முகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் கொடும் ஆலமஞ்சளான கண்கள் நாடுகின்ற வேலை மனம் கொடும் ஆலமஞ்சளான கண்கள் நாடுகின்ற வேலை மனம் கோணும் மையல் தோணும் இங்கே கோணும் மையல் தோணும். அப்புறம் வசனம் பேசிட்டு அடுத்து அதே மாதிரி மட்டும் கந்தரன் கமுகு மலர் செங்கை இவள் காமனார் அதிக்கிளைய தங்கை கந்தரன் கமுகு மலர் செங்கை இவள் காமனார் அதிக்கிளைய தங்கை இரு காது வல்லை போலும் உள்ள யான பல்லை ஓது மெல்லை தங்கை கொல்லும் மங்கை இரு காது வல்லை போலும் உள்ள யான பல்லை ஓது மெல்லை தங்கை கொல்லும் மங்கை. அடுத்த வசனம் பேசிட்டு மேலே அதே மாதிரி விட்டு அத்தற்பணி நீர் புணுகு வாசம் இவள் அங்கெங்கும் மங்கள விலாசம் அத்தற்பணி நீர் புணுகு வாசம் இவள் அங்கெங்கும் மங்கள விலாசம் பார்க்க ஆக மிஞ்சி நாளும் மங்கையால் திறந்த கால ரெண்டு பார்க்க ஆக மிஞ்சி நாளும் மங்கையால் திறந்த காலம் ரெண்டும் மாசம் என்னும் தேசம் மாசம் என்னும் தேசம். அந்த பாட்டு முடிஞ்சதும் மால்கோஸ் ராகம். இப்போ இதெல்லாம் நம்ம எழுதணுமா? மால்கோஸ் அப்படின்னு ஒரு ராகம் ராகம் அது எழுதிங்க. மால்கோஸ் நானே கேள்விப்படலையே. அதில் வந்து ஏனோ என எழுப்ப என்ற பாட்டு அந்த ராகம். ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே இது மால்கோஸ் ராகம். இது சினிமாவிலே போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ராகம் தெரிஞ்சு தானே பாடிக்கிறாங்க. டீம் சொந்தம் பாடிக்கிறான்னு நினைக்கிறேன். மால்கோஸ் ராகம் ஏகதாளம். ஏனோ என்னை எடுப்பலானாய் மடமானே எனக்கு அதனை உரைக்க வேணும் இருந்து கேட்பேன் நானே எனக்கு அதனை உரைக்க வேணும் இருந்து கேட்பேன் நானே. சாவித்திரி பாடுகிறாள். சிங்கத்தால் சினிமாவில் ஒரு மக சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே செய்து நன்றி எண்ணி வந்து சேர்ந்த நண்பினாலே சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே செய்த நன்றி எண்ணி வந்து சேர்ந்த நண்பினாலே. உடனே இங்கே போட்டுக்கிறான் பத்தியா, எந்த ஊரோ மெட்டுன்னு போட்டிருந்தாரு சொன்னேன். இதில் போட்டுக்குது எந்த ஊரோன்னு பாடு தெரிஞ்சு தானே பாடலாம். சத்தியவன் பாடுகிறார். எந்த ஊரோ இருப்பதேது பேரியா தந்தை எந்த ஊரோ இருப்பதேது பேரியா தந்தை இந்தெனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை இந்தெனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை. சாவித்திரி உடனே பாடுறான். அழகிய மத்ராபுரி அஸ்வபதி புத்திரி அழகிய மத்ராபுரி அஸ்வபதி புத்திரி அக்கம் பக்கத்தோடு என்னை அழைக்கும் பேர் சாவித்திரி அக்கம் பக்கத்தோடு என்னை அழைக்கும் பேர் சாவித்திரி. உடனே சத்தியவன் பாடுகிறான். இன்னும் மனமானதோ இல்லையே நீ போது இன்னும் மனமானதோ இல்லையே நீ போது இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லட்சையுமாகாது இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லட்சையுமாகாது. உடனே சாவித்திரி சொல்லவிற்க மிஞ்சிதே இன்னும் மனமில்லை சொல்லவிற்க மிஞ்சிதே இன்னும் மனமில்லை சொந்தமான தந்தை தாயார் என்னிடமும் இல்லை சொந்தமான தந்தை தாயார் என்னிடமும் இல்லை. அது ரெண்டு பேருக்கு தர்க்கம் ரெண்டு வரி தான். கல்யாணம் ஆகல, இங்கே யாரும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா இல்லை. உடனே சத்தியவான் பாடுகிறான். தையலும் இன்பமொழி தந்தது சந்தோஷம் தையலும் இன்பமொழி தந்தது சந்தோஷம் தாரணையில் ராஜமந்தர் யாரின் மீது நேசம் தாரணையில் ராஜமந்தர் யாரின் மீது நேசம். உனக்கு ஆசை யார் மிளகுது இப்போ உடனே பாடுற பாரு. சாலவபூரி தூய்மச்சனன் இவனை தான் சொல்கிறாங்க.
சாலபுரி தூய்மச்சேன் மைந்தர் உண்டு சாலபுரி தூய்மச்சேன் மைந்தர் ஒருவர் உண்டு சத்தியவான் என்பார் மேல் இச்சை சார்ந்தேன் மையல் கொண்டு சத்தியவான் என்பார் மேல் இச்சை சார்ந்தேன் மையல் கொண்டு என்னோ என்னை எடுப்பலானாய் மடமானே. இவன் மேல தான் ஆசைப்படுறது. இது துக்கட தேவையால் அதே மாதிரி போட்டுக்கலாம். செந்தில் மாநகர் என்றமிட்டு தாளத்தை போடக்கணும். தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானி சென்று பார்த்து வர என்னை நேனி இங்கே தங்கினால் வருகின்ற பாதக நிந்தையானது பங்கை தேர்த்தல். நம்ம ஆழ்த்தாளம் தான் போடணும். செந்தில் மாநகர் என்ற மெட்டு. ஆனால் என்ன ராகம் இந்த தாளம் போடலை. தந்தையாரினை வந்து பாட போறீங்க பேக்கராக தான் பாடல. ஏன்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. தந்தையாரினை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினர் மானே தந்தையாரினை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினர் மானே சென்று பார்த்து வர எண்ணினேனே சென்று பார்த்து வர எண்ணினேனே இங்கு தங்கினால் வருகின்ற பாதக நிந்தையானது பங்கமே தரும் தங்கினால் வருகின்ற பாரத நிந்தையானது பங்கமே தரும் தந்தையாரினை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினர் மானே. உடனே சத்தியவன் பாடினது ஒன்று. அதே மாதிரி சாவிச்சு பாடுறான். உம்மை நான் பிரிந்தால் உயிர் வாழ்வது உத்தமே கிடையாது உம்மை நான் பிரிந்தால் உயிர் வாழ்வது உத்தமே கிடையாது இது சத்தியமாகும் அடாது இந்த ஓது வாசக மேது போவர் ஆதலால் அகலாது நீரும் உம்மை நான் பிரிந்தால் உயிர் வாழ்வது உத்தமே கிடையாது. உடனே சத்தியவான் பாடுகிறான். சொந்தமாகிய தந்தை சொல்லிமிக்க மந்திரமாவதொன்று இல்லை சொந்தமாகிய தந்தை சொல்லிமிக்க மந்திரமாவதொன்று இல்லை என்று தந்தை பெரியோர்கள் சொல்லை இங்கு தொட்டிடாதி நீ விட்டு வாழ்வது கெட்ட பாதகம் மட்டி என்பது இங்கு தொட்டிடாதி நீ விட்டு வாழ்வது கெட்ட பாதகம் மட்டி என்பது சொந்தமாகிய தந்தை சொல்லி மிக்க மந்திரமாவது இல்லை. உடனே சாவித்து அதே மட்டும் சென்று நீர் என்னை அங்கு மறந்து செய்ய நான் வாழ்வேனோ சென்று என்னை அங்கு மறந்து செய்ய நான் வாழ்வேனோ உயிர் மாயுமல்லால் பேனோ இங்கு சேர நாடிய வேலையால் வரும் சோகமாம் இதல்லாடுவதே வேறு இங்கு சேர நாடிய வேலையால் வரும் சோகமாம் இதே சோகமாம் இதல்லாது வேறுது மிக சோகமாம் இதே இங்கு சேர நாடிய வேலையால் வரும் சோகமாம் இதல்லாது வேறுது சென்று நீர் என்னை எங்கு மறந்து செய்ய நாங்கள் வேணும். அதாவது இந்த சுருட்டி ராகம் மாதிரி வருது. ஆயிரம் நாவை படுத்து அது வந்து அது மாதிரி இந்த இவர் அண்ணாமலையார் காவடி சின்ன மாதிரி இது. அப்புறம் இந்துஸ்தான் தோழி தாளமாதி மன்னா என்னாசை மறந்திடா மன்னா வாய்த்தாளம் மன்னா என்னாசை மறந்திடாதி நிறுத்தி போட்டு பாருங்க. 3 தாளம் 3 அடி. மன்னா என்னாசை மறந்திடாதி என்ன மாறி நிறங்க இருந்திடாதி மன்னா என்னாசை மறந்திடாதி என்ன மாறி நிறங்க இருந்திடாதி. சச்சவன் பாடுறான். உன்னாசை நானும் மறப்பதில்லை உண்மையாய் நம்பல் மூடி சொல்லை ரூப சித்திர மாமர கோயிலே உனக்கு ஒரு வாசகத்தில் நான் உலகத்தில் நாடி நிற்கிறதா அப்படினால் இன்பமா இங்கு வா அண்ணா என் ஆசை மறந்திடாதே. அப்படியே இதோ கிட்டி வரேன் சித்தமானேன் சமீபத்தில் நீ வா வந்தேனோ நாள் வடி முன்பாக நாடி அன்பான செய்தி என்பால் நீர் ஓதும். உடே சத்தியவான் கந்தாசை மீறி உண்டான மோகம் எங்கே தீராமல் எங்கே நான் போவேன். இதால் அப்படியே ஜடிதான்.
ஆனால் ஏது தங்களுக்கு வேணுமோது இங்கனுக்கு பண்பான முத்தம் ஒன்றே என் சித்தம் பண்பான முத்தம் ஒன்றே என் சித்தம் தந்தால் வருத்தம் அண்டாது நித்தம். இது பேர் 2 சாவித்தி. இந்த ஆளி தத்தம் என்றே அடுத்து அன்பான முத்தம் இங்கே கொடுத்து ஆகா இந்த முத்தம் ஆக்கியதை பித்தம் மன்னா என் ஆசை மறந்திடாதே உன் ஆசை நானும் மறப்பதில்லை மறப்பதில்லை மறப்பதில்லை. அதே தான் மறுபடியும் போட்டுக்கிறான். இங்கே வந்து மன்னா ஆசை மறந்திடாது. காட்டில் 2 பேரும் சந்திக்கிற சீன் இது. இது முடிஞ்ச உடனே அப்புறம் அங்கே தான் ஏம்மா கல்யாணம் பண்ணல நாரதர் தான். ஆமாம் முடிச்சிங்க.